அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் தமிழ்ங்கிற சேனல் வந்து ஒரு ஷோ நடத்தியிருக்காங்க, டிபேட் ஷோ. அதில் வந்து அங்கே இருக்கிற எம்எல்ஏ மாங்குடி வந்து தொகுதிக்கு வந்து வராமல் இந்த மாதிரி பார் தான் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் பேசிகிட்டு இருக்கும்போது சேரை தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த அராஜகம் வந்து நீங்கள் கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒன்று வந்துருச்சு. இது வந்து அவங்களோட கண்ட்ரோலே இல்லை. இந்த கண்ட்ரோலே இல்லைங்கிற போதே இவங்க இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் நினச்சி பார்த்துக்கலாம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ அராஜகம் பண்ணுவாங்கன்னு. இந்த மாதிரி அராஜகம், ரவுடிசம், அதுவும் அந்த ப்ரெஸ்ஸில் 3 பேர்த்துக்கு வந்து அடித்து ரத்தமே வந்திருக்கு. இதே நியூஸ் தமிழ் சேனல்காரங்க தான் வந்து போய் இந்த மாதிரி ஒரு இல்லீகல் மைன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கவங்கள போய் வீடியோ ட்ரோன் எடுத்ததை அதையும் அடித்து உடச்சி இந்த மாதிரி சேதம் செஞ்சு அந்த அதே மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அங்கே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்ப கொடூரமான நிலைமையில் இருந்தாப்புல. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெஸ்காரவங்களுக்கே இன்றைக்கி சுதந்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி வார் நடக்கிற சுச்சுவேஷனில் கூட இந்த மாதிரி ப்ரெஸ்காரவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லாமல் இல்லை. அப்படி நடக்கிற ஒரு வார்லேயே வந்து ஒரு ப்ரெஸ்காரங்க இது யூனிஃபார்ம் போட்டு போனால் அங்கேயே அவங்கள அடிக்க மாட்டுறாங்க. இங்கே ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு ஆட்சி வந்து திமுக ஒரு தீய சக்தியான ஆட்சி. இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து கொடூரப்படுத்தி ஒரு ப்ரெஸ்காரங்களே அடிக்கிறாங்கன்னா மற்றெல்லாம் யார்? ஸோ இதை வந்து நீங்கள் மக்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவெடுத்து இந்த மாதிரி அராஜகத்தெல்லாம் ஒழிச்சு இந்த மாதிரி தீய சக்திகளாக வரவிடாமல் பண்ணி மாதம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மாதம் 3000 கோடி லஞ்ச காசு மட்டும் வருது. இது வரைக்கும் அவங்க சம்பாதிச்சிருக்கிறது அந்த 5 வருஷத்தில் 1,50,000 கோடிக்கு மேலே அவங்க வந்து லஞ்ச காசு மட்டும் சம்பாதிச்சிருக்காங்க. அது போக நீங்கள் மற்றது அவங்க அதே மாதிரி இவங்க சம்பாதிக்கிற லஞ்ச காசையும் நம்ம நாட்டில் வைக்க மாட்டுறாங்க. இந்த லஞ்ச காசு எடுத்து போய் எல்லாம் வெளிநாட்டில் பார்த்துக்கிறாங்க.